சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஷேர் பண்ணுங்க. ஒட்டச்சத்திரம் தொகுதியில் மட்டும் 86 புதிய ரேஷன் கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். அதாவது வெட்டியப்பட்டி ஊராட்சியில் 3 ரேஷன் கடை கட்டடங்கள், ஊராட்சி அலுவலகம், அங்கன்வாடி மைய கட்டடம், 2 சமுதாய கூடங்கள், 30,000 60,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், கிராம சாவடி என ரூபாய் 2.34 கோடி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை மக்களின் பயன்பாட்டில் திறந்து வைத்த அவர் பேசியதாவது, தகுதியான நபர்களுக்கு 15 நாட்களில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக 18 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல 44 மாதங்களில் 2600 ரேஷன் கடைகள் பிரிக்கப்பட்டு முழு நேரம் மற்றும் பகுதி நேர கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் தொகுதியில் மட்டும் 86 புதிய கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் காமராஜ், ஒன்றிய செயலாளர் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் அதேபோல ரேஷன் கடைகளில் சர்வர் வேகம் குறைவாக இருப்பதால் மக்கள் அவதிப்பட்டுள்ளனர். அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் சர்வர் பிரச்சனையால் பாயிண்ட் ஆப் சேல் எனப்படும் விற்பனை முனைய கருவி வேகமாக செயல்படாததால் 1 மணி நேரத்தில் 5 கார்டுதாரர்களுக்கு கூட பொருட்கள் வழங்க முடியவில்லை. இதனால் கடை ஊழியர்களும் கார்டுதாரர்களும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். தொடர் கதையாகி வரும் இந்த பிரச்சனையில் உயரதிகாரிகள் கவனம் செலுத்தி தீர்வு காண ரேஷன் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக தமிழக ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலர் கூறியதாவது, தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் POS கருவிகள் வேகமாக வேலை செய்வதில்லை. தொழில்நுட்ப கோளாறுகள் அடிப்படை ஏற்படுகின்றன. விரல் ரேகையை ஸ்கேன் செய்வதற்கு அதிக நேரமாகிறது. 1 மணி நேரத்திற்கு 20 கார்டுதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்ட நிலையில் கருவியின் வேகம் குறைவால் தற்போது 5 பேருக்கு கூட வழங்க முடியவில்லை. இதனால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அவர்கள் ஊழியர்கள் மீது தங்களின் கோபத்தை வெளிப்படுத்துகின்றனர். இதற்கு அரசு தீர்வு காண வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு விலையில்லா மடிக்கணினி திட்டம், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் குறித்த முழுமையான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழகத்தை சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் முன்னேற்றத்திற்காகவும் கல்வியில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக சிறந்த வேண்டும் என்ற உரிய நோக்கத்திற்காகவும் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இதற்காக அரசு கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக மடிக்கணினிகள் வழங்குவதற்காக தமிழக அரசு செயல்படுத்திய முன்னோடி திட்டமே விலையில்லா மடிக்கணினி திட்டம். தற்போது இந்த திட்டத்தின் தகுதிகள் என்ன என்பது இங்கே பார்க்கலாம். இந்த திட்டத்தின் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேல்நிலை வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. 2019ஆம் ஆண்டு வரை செயல்பாட்டில் இருந்த இந்த திட்டம் கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு
இலவச மடிக்கணினி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் 2025 முதல் 2026 ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டில் சிறிய மாற்றங்களுடன் இலவச லேப்டாப் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த திட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக லேப்டாப் அல்லது வழங்கப்பட உள்ளது. அதாவது பள்ளி மாணவர்களுக்கான லேப்டாப் வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக கல்லூரி மாணவர்களுக்கான லேப்டாப் அல்லது டேப்லெட் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசு ஏஐ தொடர்பான திட்டங்களை கொண்டு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் மாணாக்கர் வீட்டில் இருந்தே ஆன்லைன் வகுப்பில் படிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இதற்கு லேப்டாப் அல்லது டேப்லெட் மிகவும் அவசியம் தேவைப்படுகிறது. இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு இலவச லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை உலக தரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இணையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பது விலையில்லா லேப்டாப் அல்லது டேப்லெட் திட்டத்தின் முக்கியமாக நோக்கமாக உள்ளது. தமிழ்நாடு விலையில்லா மடிக்கணினி திட்டம் மூலம் மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக லேப்டாப் அல்லது டேப்லெட் வழங்கப்படும். அதன்படி தமிழ்நாட்டில் பல்வேறு கலை, அறிவியல், பொறியியல், வேளாண்மை, மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும். மாணவ மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் லேப்டாப் அல்லது டேப்லெட் வழங்கப்படும். இதன் மூலமாக மடிக்கணினியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை மாணாக்கர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதன்படி ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 20,000 மதிப்பில் தரமான லேப்டாப் அல்லது டேப்லெட் அளிக்கப்பட உள்ளது. இலவசமாக லேப்டாப் அல்லது டேப்லெட் வழங்கப்படுவதால் நவீன உலகில் செயற்கை நுண்ணறிவின் தொழில்நுட்ப பயன்பாட்டை எளிதில் தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். இலவச லேப்டாப் திட்டத்தின் கீழ் மடிக்கணினியை பெற தமிழகத்தை சேர்ந்த மாணாக்கர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். விண்ணப்பதாரர் அரசு அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்க வேண்டும். அதேபோல் விண்ணப்பதாரர் அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து 10 அல்லது 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். அத்துடன் அவரது குடும்பத்தில் எவரும் அரசு ஊழியராக இருக்கவும் கூடாது. இந்த திட்டத்தில் பட்டியல் சாதி அல்லது பழங்குடியின மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப் அல்லது டேப்லெட் பெற பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மாணவரின் ஆதார் அட்டை, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், குடும்ப வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், சேர்க்கை சான்று, வங்கி பாஸ்புக், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், தொலைபேசி எண், இருப்பிட சான்றிதழ். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.